Hello friends, welcome to technvs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆடியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஆடியோ amplifiers 5.1. அதாவது உங்க வீட்டுக்கு நீங்க ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது மார்க்கெட்ல அசெம்பிள்ட் இருக்கு, பிராண்டட் இருக்கு. அதாவது அசெம்பிள் அப்படினா நீங்க உங்க லோக்கல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் இன்ஜினியர் இல்லனா டெக்னிக்கல் பர்சன் வச்சு நீங்க அசெம்பிள் பண்ணலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படினா அசெம்பிள் amplifiers தான் அதிகமா எல்லாம் நிறைய ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அசெம்பிள்ட் amplifierக்கும் பிராண்டட் amplifierக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா அந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது பாத்தீங்க அப்படினா பிராண்டட் அப்படினா அதோட வாட்டேஜ் போட்டுருப்பாங்க 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் அப்படின வாட்டேஜ் கணக்கு வச்சிருப்பாங்க ஆடியோனோட வாட்ஸ். இதே அசெம்பிள்ட் பாத்தீங்க அப்படினா அவங்களும் 2000 வாட்ஸ் 4000 வாட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதை வச்சு சொல்றாங்க அவங்க போட்டுக்கிற எக்யூப்மென்ட்லாம் நமக்கு வந்து 100% வந்து 2000 வாட்ஸ் வருமா அப்படினா அது நமக்கு டவுட் தான். ஏனா அசெம்பிள் பண்ற நிறைய பேருக்கு அந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்காது. அவங்க ஏதோ ஜஸ்ட் அவங்க அனுபவத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிராண்டட் போனீங்க அப்படினா பிராண்டட்லயே ரெண்டு டைப் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பாக்ட் டைப் இருக்கு. அப்புறம் ஹையர் எண்ட் மாடல்லாம் இருக்கு. அதாவது பேசிக்கா பாத்தீங்க அப்படினா டிவிடி பிளேயர்ஸ் கூட ஆம்பிளிஃபையர் வர மாதிரி ஒரு சில மாடல்ஸ் வருது. சோனில வருது, எல்ஜில வருது, சாம்சங்ல வருது. அதே மாதிரி ஏவி ரிசீவரும் தனியா வருது. அதுல பாத்தீங்க அப்படினா ஒன்கியோ, டெனான், மாரான்ஸ், பைனியர் இந்த மாதிரி நிறைய கம்பெனி வருது. ஆனா மாரான்ஸ் அந்த மாதிரி ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சைஸ் பெருசா இருக்கும். ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா அதுலயே நியர் பை 1000 வாட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி காம்பாக்ட் மாடல் ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஹோம் தியேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 1000 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு ஆம்பிளிஃபையர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைனியர் ஏவி ரிசீவர், இன்னொன்று வந்து எல்ஜி டிவிடி ஹோம் தியேட்டர் சிஸ்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜி டிவிடி ஹோம் தியேட்டர். இதனோட வெப்சைட்டில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனியர் ஏவி ரிசீவர். இதனோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 770 வாட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆடியோனோட அவுட்புட் வாட்ஸ் 770 வாட். இதனோட வாட்ஸ் 1000 வாட்ஸ். ஆனால் இது இவ்வளோ பெருசு இருக்குது, இது சின்னதாக இருக்குது. இது வந்து பழைய மாடல். இது வந்து ஒரு 2000 அந்த ரேஞ்சில் வந்த மாடல். இது வந்து இப்போ ஒரு 2015 அப்படிங்கிற அந்த மாடல். இப்போ இதுக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது. இதனோட வெயிட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்ஜி ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இதான் எல்ஜியினோட பிசிபி. உள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து எஸ்எம்பிஎஸ். இந்த யூனிட்டுக்கு பேர் வந்து எஸ்எம்பிஎஸ். இதுதான் வந்து நம்ம கொடுக்குற ஏசி வந்து டிசியாக மாற்றும். இதுதான் வந்து பவர் ஆம்பிளிஃபையரோட ஐசி CXD9981 அப்படிங்கிற ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசியினோட ஆப்ரேஷன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டி அப்படிம்பாங்க. அதாவது மொத்தம் வந்து 3 டைப் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுல. கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏபி, கிளாஸ் டி. இதுதான் இப்போ வந்து ஹோம் தியேட்டர்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர் கிளாஸஸ். இது வந்து கிளாஸ் டினோட ஐசி. இது பிசிபி, இது டிவிடினோட ட்ரே. இதனோட டோட்டல் அசம்பிளியும் இவ்வளோ தான். இதனுடைய ஹோம் தியேட்டர் எதில் எடுத்திங்கனாலும், சோனியில் எடுத்திங்கனாலும் இவ்வளோ தான் இருக்கும், சாம்சங்கில் எடுத்திங்கனாலும் இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் சிஸ்டம், டிவிடி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இல்லைன்னா ப்ளூரே ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தில் உங்களுக்கு உள்ளே வந்து பிசிபி இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏவி ரிசீவர் பார்க்கலாம். ஏவி ரிசீவர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஏவி ரிசீவர் இப்போ இந்த ஏவி ரிசீவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டெப் டவுனுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. இது பழைய டெக்னாலஜி, டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னாலஜி. இல்லை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் ஏசியை வந்து டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க இதுதான் பவர் ஆம்ப். இந்த பவர் ஆம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தொசிபானோட பவர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இதனோட ஆடியோ ஆம்பிளிஃபையர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட், அதாவது ஆடியோ பிசிபி. இது வந்து ஸ்பீக்கர் இன் அவுட்புட் அதனோட பிசிபி. இது எஃப்எம்னோட டியூனர். இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இதனோட வாட்டேஜ், இதனோட வாட்ஸ் 770 வாட்ஸ், இதனோட வாட்ஸ் 1000 வாட்ஸ். அதாவது அவங்க ஸ்பெசிஃபை பண்ண வாட்ஸ் இதெல்லாம் அவங்க வெப்சைட்டில். இப்போ இது ரெண்டுக்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு ஆம்பிளிஃபையர் கிளாஸஸில் ஒர்க் ஆகுது. ஏபியினோட கிளாஸ் ஏபி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியினோட ஹையஸ்ட் எஃபிஷியன்சியே 40% தான். அதாவது நீங்கள் ஒரு 10 amps கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 40% வந்து உங்களுக்கு ஆடியோவாக கன்வெர்ட் ஆகும். மீதி இருக்கிற 60% ஹீட்டாக மாறிடும். அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய ஹீட் சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீட் சிங் எதுக்கு அப்படின்னா அந்த 60% ஆன ஹீட்டை வந்து ஹீட் டிஸ்பேச் பண்ணுறதுக்காக இந்த ஹீட் சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டி. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கிளாஸ் டி அப்படிங்கிற ஒரு ஆம்பிளிஃபையர் கிளாஸில் ஒர்க் ஆகுது. இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நியர்பை 90%. அதாவது ஒரு 10 ஆம்ப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் 90% பவரை வந்து இது ஆடியோவை கன்வெர்ட் பண்ணிடும். மீதி 10% தான் ஹீட். அதாவது பார்த்தீங்கன்னா இது 60% ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 10% தான் ஹீட்டை வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். மீதியெல்லாம் அது ஆடியோ கன்வெர்ட் பண்ணிடும். இது வந்து மீதி 40% தான் உங்களுக்கு ஆடியோ கன்வெர்ட் பண்ணும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டாரிசன் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் ஆடியோவில் முக்கியமான டேர்ம் அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபையரில் வந்து THD + N அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது டோட்டல் ஹார்மானிக் டெஸ்டாரிசன் ப்ளஸ் நாய்ஸ். அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏபியில் வந்து டெஸ்டாரிசன் கம்மியாக இருக்கும். கிளாஸ் டியில் கொஞ்சம் டெஸ்டாரிசன் அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதனோட கிளாரிட்டி ஆடியோ நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த டெஸ்டாரிசனுங்கிறது கம்பல்சரி கிளாஸ் டியில் இருக்கும். ஆனால் மற்றபடி எது எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் டி தான் எஃபிஷியன்ஸ். இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு இப்போ வர பிராண்டடில் எல்லாத்துலேயுமே வந்து கிளாஸ் டி போயிட்டாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்ட் சைஸ் ப்ளஸ் பவர் கன்சப்ஷன் எஃபிஷியன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கிளாஸ் டி தான் நல்லாயிருக்கு நம்மளுக்கு. அதனால் பிராண்டட் எல்லாமே கிளாஸ் டி போயிட்டாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் ஆம்பிளிஃபையர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கிளாஸ் ஏ தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஏபி கூட கிடையாது, கிளாஸ் ஏ. அந்த 5233 டிரான்சிஸ்டர் இல்லைன்னா IRF 250 யூஸ் பண்ணி தான் ஆடியோ போட்டிருக்காங்க. இல்லை ஏபிஐசி யூஸ் பண்ணுறாங்கன்னா STK 4141 4392 4191 இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணி தான் ஹோம் தியேட்டர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் அதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஆடியோ நல்லாயிருக்கும், ஆனால் எஃபிஷியன்சி இருக்காது. ஆடியோவில் பவர் தான் இருக்குமோ தவிர ஒரு கிளாரிட்டி இருக்காது. பிராண்டடில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஜிட்டல் யூனிட், டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம கொடுக்குற ஆடியோ வந்து ஒரு 2 சேனல் ஆடியோவை ஒரு 5 சேனல் ஆடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் சிக்னல், அதாவது நம்ம கொடுக்குற சிக்னலை 2 சிக்னலில் வந்து அது 6 சிக்னலாக வந்து அவுட்புட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதில் டால்பி ப்ரோலாஜிக் டிகோடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுலேயுமே வந்து டால்பி ப்ரோலாஜிக் 2 இருக்குது. அதாவது நம்ம ஸ்டீரியோ கொடுத்தோம் அப்படின்னா 5.1 வரும் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வரும். அது நியர்பை நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் ஹோம் தியேட்டர்ஸ் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து பிராண்டட் போயிடுங்க. அசம்பிளில் நீங்கள் கேட்குற குவாலிட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் மேட்ச் பண்ண முடியாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பவருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து SMPS யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரை பொறுத்தவரையும் SMPS வந்து எஃபிஷியன்சி அதிகம், ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மி அதை கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு நாய்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் இந்த SMPS வந்து கம்பல்சரி ஒரு நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இதில் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் 100 MHz வந்து ஸ்விட்ச் ஆகும். அதனால் கம்பல்சரி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஊர் பொறுத்தவரையிலையும் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது தான் இன்னைய வரையிலும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கிளாஸ் டி யூஸ் பண்ணுற எல்லாருமே மோஸ்ட்லி SMPS யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிளாஸ் டிக்கு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு மேலே அது போச்சு அப்படின்னா அது ஆட்டோ ஸ்டாண்ட் பைக் போயிடும். அதே மாதிரி இதை ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் செக்ஷன் ப்ரொடக்ஷன் இருக்குது, ஹை வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் இருக்குது. குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். மோஸ்ட்லி இந்த ஐசியினோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஏதாவது வாட்டர் டேமேஜ் அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் அந்த ஐசியினோட ஃபெயிலியர் ஆகும். மற்றபடி இதில் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி ஐசியினோட டெர்மினல் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா போயிடும். மற்றபடி பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் ஜாக்ஸ் அதெல்லாம் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆகாது. மோஸ்ட்லி இதெல்லாம் இன்பில்ட்டாகவே ஐசியிலே எல்லா ப்ரொடக்ஷன் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சர்க்யூட் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யூனிட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ரிலேயில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 45 இதனோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இதுவும் வந்து இது வந்து 36 வோல்ட், அரௌண்ட் 36 வோல்ட் வரும். இதுக்கு 36 வோல்ட்டில் இந்த ஐசி ஆப்ரேட் ஆகும். இதில் வந்து 5 சேனல் ஆடியோ அவுட்புட்டும் சப்புக்கு வந்து ப்ரீ அவுட்புட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சேனல் வந்து ஆம்பிளிஃபைட் அவுட்புட்டாக வரும், ஒன்று வந்து ப்ரீ ஆம்பிளிஃபைட் அவுட்புட்டாக வரும். அதாவது ஸ்பீக்கர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, பவர்டு சப்பு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா 6 சேனலுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது. இதனோட பேக் பேனல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சேனலுக்கு உங்களுக்கு ஆடியோ அவுட்புட்டுக்கு ஜாக் கொடுத்துருக்காங்க. இது 6 சேனலுக்கு வந்து நம்ம 3 ohm ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இதில் கொடுக்குற ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து ஒரு ஆப்டிக்கல் இன், ஒரு HDMI அவுட், எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் வந்து ஒரு FMலேருந்து எல்லாமே இதில் வந்துடுது. இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, USB சப்போர்ட் இருக்குது. இதுதான் வந்து எல்ஜியினோட சிஸ்டம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட இந்த ஆம்பிளிஃபையர்னோட இன் அண்ட் அவுட் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்புட் செக்ஷன். இது வந்து அனலாக் இன்புட். இதெல்லாம் இது FM ஆண்டனா. இது வந்து டிஜிட்டல் இன், அதாவது கோஆக்சியல் இன். இது வந்து சப்வூஃபர் அவுட்புட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் AB இருக்கும். ஏபியினோட லெஃப்ட் ரைட் அவுட்புட், சரவுண்ட் லெஃப்ட் ரைட் அவுட்புட், சென்டர் அவுட்புட்,
இதில் சப்வூஃபர் வந்து ப்ரீ கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர், சென்டர், லெஃப்ட், ரைட் இந்த 4க்குமே வந்து ப்ரீ இருக்குது. சப்போஸ் இந்த ஆம்பிளிஃபயரில் வர வாட்ஸ் பத்தல அப்படின்னா இது ப்ரீ ஆம்பிளிஃபயர் எடுத்து நீங்கள் திருப்பி இன்னொரு ஆம்பிளிஃபயர் வச்சு இன்னும் பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அந்த ஏவி ரிசீவரோட பேக் பேனல். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் எண்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏவி ரிசீவர்ஸ் போயிருங்க. இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து இதிலே வந்து HDMI அவுட்புட்டோடு வருது. இன் அண்ட் அவுட் வரும். HDMI வந்து இன் அண்ட் அவுட் வரும். இதில் வந்து ஜஸ்ட் டிஜிட்டலில் வந்து கோஆக்சியல் மட்டும்தான் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு போனீங்கன்னா ஆப்டிக்கல் அண்ட் HDMI அதெல்லாம் இன் அண்ட் அவுட் வர மாதிரி இப்போ வர மாடல் எல்லாமே அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக வேணும், எனக்கு செலவு அதிகமாக வேண்டாம், ஒரு 20,000 அந்த பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல ஹோம் தேட்டர்ஸ் வேணும்னா பிராண்டட் போய்க்கிங்க. இந்த மாதிரி போய்க்கிங்க. இந்த மாதிரி பிராண்டட் போனீங்க அப்படின்னா இதனோட ஆடியோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு அசம்பிள் போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பயங்கரமாக சவுண்டு வரும், கேட்கலாம். டியூட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம வால்யூம்ஸ் வச்சு ரொம்ப நாளைக்கு கேட்க முடியாது. நம்மளுக்கு அது இரிட்டேட்டிங் ஆகிரும். என்னை பொறுத்தவரையிலையும் ஆடியோங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம கேட்குறது. அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுற ஒரு சிஸ்டம் வந்து நம்மளை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் என்னை கேட்டிங்க அப்படின்னா ஹையர் எண்ட் போகிற மாதிரி இருந்தால் ஏவி ரிசீவர்ஸ் போய்க்கிங்க. லோவர் எண்ட் அதாவது ஒரு 20,000 அந்த பட்ஜெட் வேணும்னா இந்த மாதிரி டிவிடி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அது போய்க்கிங்க. கிளாஸ் டி அப்படிங்கிறது ஆடியோ வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் டியில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து நான் அசம்பிள் பண்ணுறதுமே கிளாஸ் டி வச்சு தான் அசம்பிள் பண்ணுவேன். ஆனால் என்னோட அசம்பிள் பண்ணுற ஆம்பிளிஃபயர் எனக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. ஏன்னா என்னால் நான் எல்லாமே டிசைன் பண்ணிடுவேன். ஆனால் வந்து என்னால் ஒரு ஆடியோ டீகோடர் என்னால் ரெடி பண்ண முடியல, ப்ராப்பராக பண்ண முடியல. கம்பெனிக்கு ஈக்குவலாக என்னால் ரெடி பண்ண முடியல டீகோடரு. ஒரு ஸ்டீரியோ இல்லை ஒரு 2.1 அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ணுறது ஓகே, நல்லாயிருக்கும், கேட்கலாம். ஆனால் ஒரு 5.1 அதாவது ஒரு 5 ஸ்பீக்கர், ஒரு டிஎஸ்பி சிஸ்டம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பிராண்டட் ஹோம் தேட்டருக்கு போயிருங்க. என்னோடய கன்க்ளூஷன் இது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.